அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 2வது இறை வார்த்தையின் 3வது வரி. கடவுளுடைய வார்த்தையை நாங்கள் திரித்து கூறுவது இல்லை என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். கடவுளுடைய வார்த்தையை திரித்து கூறும் மனிதர்களும் இந்த உலகில் இருக்கிறார்கள் என்ற ஒரு அழகான உண்மையை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக மறைமுகமாக எடுத்து சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுளின் வார்த்தையை முதலாக திரித்து கூறியது சாத்தான் என்று தொடக்க நூல் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். நன்மை தீமை அறியும் மரத்தின் கனியை நீங்கள் உண்ண வேண்டாம், அந்த கனியை உண்ணும் நாளில் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் கட்டளையிட்டிருக்க, அந்த மரத்தின் கனியை நீங்கள் உண்டால் நீங்கள் சாக மாட்டீர்கள், மாறாக நீங்கள் கடவுளை போல் மாறுவீர்கள் என்று சொல்லி கடவுளின் வார்த்தையை சாத்தான் திரித்து கூறியதாக தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 4-5 இறை வார்த்தைகளில் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தூய ஆவியால் இயக்கப்படுகிற மக்கள் கடவுளின் வார்த்தையை திரித்து கூற மாட்டார்கள். ஆனால் தூய ஆவியால் இயக்கப்படாத மக்கள் கடவுளின் வார்த்தையை திரித்து கூறுவார்கள். தூய ஆவியால் இயக்கப்படாத மக்கள் கடவுளின் வார்த்தையை திரித்து கூறுவதால் அவர்கள் கடவுளின் பிள்ளைகளாகவும் இருக்க முடியாது. இந்த நாளிலும் கூட திரு விவிலியத்தில் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு அநேக இறை ஊழியர்கள் கடவுளின் வார்த்தையை திரித்து கூறுவதை நாம் பார்க்க முடியும். உதாரணமாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 47 முதல் 50 இறை வார்த்தைகளை நாம் எடுத்துக்கொள்வோம். இதிலே 47, 48 இந்த 2 இறை வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு ஆண்டவர் இயேசுவே யார் என் தாய் என்று சொல்லிவிட்டார், எனவே மரியாள் இயேசுவின் தாய் அல்ல என்று சொல்லி கடவுளின் வார்த்தையை திரித்து கூறி வருகிறார்கள். முழு பகுதியையும் படித்து பார்த்தால் கடவுளின் வார்த்தை என்ன என்பது புரியும். 50வது வார்த்தையிலே இயேசு என்ன சொல்லுகிறார்? விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவரே என் தாயும் சகோதரியும் சகோதரரும் ஆவார் என்று சொல்லுகிறார். அர்த்தம் என்ன? கபிரியேல் தூதர் வழியாக கடவுளின் திருவுள்ளத்தை அறிந்த என் தாய் மரியாள் அந்த திருவுள்ளத்திற்கு தன்னையே கையளித்து கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றியதால் அன்னை மரியாள் என் தாய் தான் என்று ஆண்டவர் இயேசு அங்கு ஆணித்தரமாக மறைமுகமாக கூறுவதை ஊழியர்கள் மறைத்து ஒரு சில வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு கடவுளின் வார்த்தையை திரித்து கூறி வருகிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறுதி நாளில் பல போலி இறை வாக்கினர்கள் தோன்றி தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களையே நெறி தவற செய்வார்கள் என்று புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 24ஆம் இறை வார்த்தையில் இயேசு சொல்லுகிறார். தவறான போதனையை போதிக்கிற மக்கள் அழகைக்கு உரியவர்கள் என்று சொல்லி இறுதி நாளில் தவறான போதனைகளை கேட்டு மக்கள் விசுவாசத்தை விட்டு விலகிச் செல்வார்கள் என்று புனித பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகம் 4ஆம் அதிகாரம் முதல் இறை வார்த்தையிலே சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமக்குள் வாசம் செய்கிற உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியானவர் எது உண்மையான போதனை என்பதை நமக்கு வெளிப்படுத்துவார். எனவே தூய ஆவின் தூண்டுதலுக்கேற்ப உண்மையான போதனையை பற்றி கொண்டு ஒளியின் மக்களாக வாழ்வோம், கடவுளின் பிள்ளைகளாக வாழ்வோம். அப்பொழுது பரலோக பிதா இம்மையிலும் மறுமையிலும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, உம்முடைய இரக்கத்தின் நிமித்தம் இறை வார்த்தையை அறிவிக்கும் திரு பணியை பெற்றிருக்கிற நாங்கள் உண்மையை உண்மையாக உரைத்து இந்த உலகில் உமக்கு உகந்த ஒளியின் மக்களாக நாங்கள் வெளிப்படும் போது, அப்பா, இந்த உலகில் மட்டுமல்ல மறு உலகிலும் தேவரீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் தேவரீர்
ஆசீர்வதித்து இந்த நாளில் இவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை தந்து அப்பா இந்த நாளில் இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன நிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் மன அமைதியோடும் நலமோடும் வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.